தாக்கும் பொழுது சிட்டுக்குருவிக்கு திசை அறியும் திறன் செயலிழந்து போயிடுது. இது இன்னும் ஒரு லெவலுக்கு போக போக அந்த கதிர்வீச்சை தாங்க முடியாத சிட்டுக்குருவி ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடுது. இப்படி தான் சிட்டுக்குருவி இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. சரி, இது சிட்டுக்குருவிக்கு மட்டும்தான் ஆபத்தா அப்படின்னு பார்த்தா இது சிட்டுக்குருவிக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. இருக்கிற ஒட்டுமொத்த பறவை இனங்களுக்கும் அது ஆபத்து தான். ஆனால் இப்போதைக்கு அழிவோட விளிம்பில் இருக்கக்கூடியது நம்ம சிட்டுக்குருவி மட்டும்தான். இந்த அழிவோட விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம்ம மனுஷங்க கையிலையும் இருக்குது. அதனால் சிட்டுக்குருவிகளாக இருந்தாலும் சரி, மற்ற பறவைகளாலும் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு மாடிகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டு திண்ணை தோட்டம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி போடுறது, தானியம் போடுறது, அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் வைங்க. இந்த மாதிரி நாம் செஞ்சு வர்றதுனால பறவை இனங்களின் அழிவை தடுக்க முடியுமாலாம் தெரியாது, ஆனால் கொஞ்ச நாள் அழியாமல் பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம்